ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நமக்கு தெரியாத ஓம வாட்டர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஓம வாட்டர் பத்தி நமக்கு தெரியாத விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா பல ரிசர்ச் ஹியூமன் சம்பந்தமா நடந்தது கிடையாது. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப் மூலியமாகவோ இல்லைன்னா விலங்குகளுக்கு பண்ணப்பட்ட ஒரு சோதனை மூலியமாகவோ இல்லை எலிகள் மூலம் பண்ணப்பட்ட சோதனை மூலியமாக இந்த ஓம வாட்டர் வச்சு நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா வயிறு ஏதாச்சும் உப்புசம் வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்தா ஓம வாட்டர் குடிப்போம் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் அதை தாண்டி இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, யார் எடுத்துக்கவே கூடாது இந்த ஓம வாட்டரை. ஸோ இது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், ஏன்னா இது இந்த ஓமம்ன்ற இந்த பொருளை ரொம்ப கம்மியான அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ அதிகமாக எடுத்தோம்னா மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். எனிவே பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஓம வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் பாக்டீரியா, பூஞ்சை, ஸோ இதெல்லாம் எதிர்த்து அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது. ஸோ அந்த ஓமத்தில் உள்ள 2 கெமிக்கல்ஸுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஏற்படும் போது அதுக்கு 2 பாக்டீரியா ரொம்ப முக்கியமான ஒரு பாக்டீரியா, ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவும் சாலமென்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பாக்டீரியாவும் தான் இந்த ஃபுட் பாய்சனை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. ஸோ அதை எதிர்த்து அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹியூமன் வச்சு செக் பண்ணல, டெஸ்ட் டியூப் மூலியமா செக் பண்ண ரிசல்ட்ல இந்த ரிசர்ச் கிடைக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் பாத்தீங்கன்னா எலிகள் மூலம் நடத்தப்பட்ட ரிசர்ச்ல நம்மளுடைய எலிகளோட இதயத்துல பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் கரையப்பட்டு HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிகமா இதாகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவும் ஹியூமன் வச்ச ரிசர்ச் கிடையாது. ஸோ அதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ஓம வாட்டர்ல இருந்திருக்கு. ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான ஒரு பெப்டிக் அல்சர், சிறுகுடல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ அதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த ஓம வாட்டருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஃபோர்த் விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க காப் சிரப் அதாவது இருமல் டானிக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ அதுல மெடிசன் காம்போசிஷன், ஸோ அந்த கொடினை விட இதுல அதிகமான சக்தி இருக்கு, இருமலை அழிக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விலங்குகளுக்கு மூலியமா நடத்தப்பட்ட ரிசர்ச்ல சொல்லப்படுது இந்த ஓமத்தை பத்தின ஒரு சில அற்புதமான உண்மைகள். சோ அது போல ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களையும் கம்மி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹியூமன் பத்தி செக் பண்ணல, இதுவும் ஒரு விலங்குகள் வச்சு செக் பண்ண ரிசர்ச்ல இதுவும் கிடைக்குது. சோ ஓமத்தை பத்தின இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சோ யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது இந்த ஓம வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிஸ், அதாவது பிரசவமா இருக்கக்கூடிய தாய்மார்கள், பிரெக்னண்டா இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் யாரும் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது சிசுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் இந்த ஓமம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள், ஸோ அவங்களும் இந்த ஓம வாட்டர் ஸோ இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நமக்கு ஓரளவு மருத்துவ நன்மைகள் கொடுத்தாலும் சரி, ஸோ இதை அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுல சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு 5 ml, ஸோ அந்த அளவு தான் லிமிட்டா எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதை மீறி எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓமத்தை பத்தின இந்த ரிசர்ச் எல்லாமே ஹியூமன் ரிசர்ச் படி நடந்திருந்தா பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். ஸோ அந்த அளவுக்கு ஓமத்தை பத்தின ஒரு சில விழிப்புணர்வு, ஸோ இதை பத்தின நன்மைகள், ஸோ இதை பத்தின அவேர்னஸ், ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.